பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்னார். இப்ப சொல்றாரு, எனக்கு பயப்படும் இருதயம் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் எனக்கு நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுங்க, உலகத்துக்கு பயப்படக்கூடாது, சாசு பில்லி சூடிய கட்டுகளுக்கு பயப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசுவை காட்டிலும் பிசாசுகளும் பில்லி சூடிய கட்டுகளும் பெருசல்ல, அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. ஆகவே அவருக்கு மட்டும் பயந்து நடங்க. நீங்க அவருக்கு மட்டும் பயந்து நடந்தா அது எனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். அதில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். நீங்க எப்ப நல்லா இருக்குனாலும் உங்க இருதயம் இயேசுவை மட்டும் சார்ந்திருக்கட்டும், இயேசுவுக்கு மட்டும் கீழ்ப்படியட்டும். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா அவர்தான். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்றையும் கேட்கலீங்க, உங்க இருதயம் என்னை மட்டும் நம்பியிருந்தா போதுங்கிறார். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.